ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் திருவசனம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமாய மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை இந்த ஏசாயா 30வது அதிகாரத்தில் கட்டளையிடுகிறதை பார்க்க முடிகிறது. ஒன்று, அவர் உன் விதை விதைக்கும் பொழுது உன் நிலத்தில் மழையை கட்டளையிடுவார். அந்த மழை அந்த விளைச்சலை விளைய பண்ணி ஆகாரத்தை கொடுக்கும். அந்த ஆகாரம் கொடுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். இதுதான் ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய வாக்கு தத்தம். இதுல மற்றொன்றையும் கர்த்தர் தருகிறார். அது என்ன? உன் மந்தை, உன் ஆடு மாடுகள் விசாரமான இடத்துல மேய்ச்சல் அதற்கு உண்டாகும். இந்த காலை வேளையில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற அல்லது சொல்லிக் கொடுக்க விரும்புகிற அல்லது நமக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள பண்ணும்படி செய்ய ஆவியானவர் விரும்புகிறார். அது என்ன? 21ஆம் வசனம் சொல்லுகிறது, வலதுபுறமாகிலும் சாயும் போது இடதுபுறமாக சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கப்படும். அந்த சத்தம் யாருடைய சத்தம்? நம் தேவனாகிய கர்த்தருடைய சத்தம். இந்த சத்தம் ஒரு மனிதனுக்கு கேட்கும் பொழுது கீழே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உக்கிரங்களை மூடினதான வெள்ளி தகடையும் பொன் ஆடை ஆபரணங்களையும் நீ உன்னை விட்டு அகற்றி அவைகளை தீட்டாக எண்ணி நீ அவைகளை சீப்போ என்று சொல்லுவார், இகழுவார். அதற்கு பின்புதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விதைக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த நாட்களில நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், இயேசுதான் மெய்யான தேவன் என்று உறுதியாக பற்றி பிடித்து கொண்டோம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விதை. விதைன்னா என்ன? தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுவது. விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். அந்த விதைகளில் சிலது வழி அருகே, சிலது முட்செடிகளுக்குள்ளே, சிலது கற்பாறையில, சிலது நல்ல நிலத்துல விழுந்தது. வழி அருகே விழுந்ததை பறவைகள் கொண்டு போய்விட்டது. முட்செடியில விழுந்தது வளர்ந்து அந்த முட்கள் நெருக்கத்தினாலே அது சாவியாக அது முடிந்து போயிற்று. பாறையின் மேல் விழுந்தது நன்றாக செழிப்பாக வளர்ந்தது. வெயில் வந்த உடனே அது தீந்து போயிற்று. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ 30, 60, 100 பலன் கொடுத்தது. ஆனால் தேவனாகி கர்த்தர் விதைக்கிற ஒருவன் புறப்பட்டான் என்ற ஓமையை சொல்லுவதற்கு முன்பே ஈசாக்கு ஒரு அந்நிய தேசத்தில் பஞ்ச காலம், இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபெமைன் டே, அந்த பஞ்ச காலத்தில் அவனை ஆண்டவர் போக சொன்ன இடத்திற்கு போய் அங்கே விதைக்க சொன்ன இடத்தில் விதையை விதைத்து, ஈசாக்கு பயங்கர பஞ்சமான நேரம். We couldn't imagine the thing what's happening behind. அவன் விதைக்கிற இடத்திற்கு பக்கத்தில் என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் விதையை விதைக்கிறான். He sowed a seed on the land. விதையை விதைக்கிறான். ஆனால் அறுக்கும் பொழுதோ பாருங்க, ஒரு பெரிய பியூட்டி அதுல இருக்கு. பஞ்ச காலம், கொடிதான பஞ்சம். பஞ்சம் பிழைப்பதற்காக அவன் அந்நிய தேசத்திற்கு கேசூருக்கு வந்திருக்கிறான். அந்த அந்நிய தேசம் அபிமெலேக்கு அங்கே ராஜாவாக இருக்கிறான். அந்த தேசத்திற்கு வந்த பொழுது அவனை கர்த்தர் விதைக்க சொல்லுகிறான். When God asks you to sow the seed in the land where you are staying,
அது எந்த நாடாக வேண்டாலும் இருக்கலாம். அமெரிக்காவா இருக்கலாம், பிரேசிலாக இருக்கலாம், சிகாகோவா இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கிற பல நகரங்கள், பல இடங்கள், நியூயார்க்கா இருக்கலாம், அல்லது வாஷிங்டன் டிசியா இருக்கலாம். எந்த இடமா வேணா இருக்கலாம். ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், லண்டனா இருக்கலாம், பிரான்ஸா இருக்கலாம், ஸ்ரீலங்காவா இருக்கலாம், சிங்கப்பூரா இருக்கலாம், மலேசியாவா இருக்கலாம். வாட் எவர் த லேண்ட், எந்த நிலமாய் இருந்தாலும் நீங்கள் அங்கே இருக்கும் பொழுது, when God asks you to sow the seed in the land, அந்த நிலத்தில், அந்த தேசத்தில் உங்களை விதைக்க சொன்னால், don't doubt anything, just preach the word of God. நீங்கள் எதை குறித்தும் சந்தேகப்படாமல் இயேசுவின் நாமத்தில் அவருடைய வார்த்தையை விதைங்கள். அது 100 மடங்கு பலன் கொடுக்கும். 30, 60, 100 அல்ல. அது எடுத்த உடனே 100 மடங்கு தான், 100%. அப்ப ஆண்டவர் அதை 100 மடங்கு பலன் கொடுத்த பொழுது அதை அபிவிலைக்கு பார்க்கிறான். பஞ்ச காலத்தில் நாங்கள் எல்லாம் விதைத்திருக்கிறோம், அவைகள் எல்லாம் ஒன்றும் பலன் கொடுத்ததை போல தெரியவில்லை. ஆனால் நீங்கள் உங்கள் நிலத்தில் மாத்திரம் இவ்வளவு வந்திருக்கிறது எப்படி? நீர் எங்களை விட பலத்தவனாய் பெரியவனாய் மாறுகிறாய், தயவு செய்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போய் என்று அவனை விரட்டுகிறான். அவனுடைய மந்தை மேய்ப்பர்களும், அபிமெலேக்குடைய மந்தை மேய்ப்பர்களும் வனாந்தரத்தில் கிணறுகளை வெட்டுகிறார்கள். They didn't get water there in the wilderness. ஆனால் அந்த ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் கிணறுகளை வெட்டும் பொழுது அங்கே தண்ணீர் பிரவாகித்து வருகிறது. அதை பார்த்து அந்த மேய்ப்பர்கள் வந்து பொறாமையில் சொல்கிறார்கள், இது எங்கள் தேசத்துக்குரிய நிலம், இது எங்களுக்குரிய தண்ணீர், நீங்கள் இதை தொடக்கூடாது என்று. ஈசாக்கு தன் வேலைக்காரருக்கு சொல்கிறார், ஏசேக்கு அப்படின்னு பேர் வச்சுட்டு, go to another place. அங்கே போய் அவர்கள் கிணறை தோண்டின பொழுது தண்ணீர் வந்தது. அந்த கிணறு ஏற்கனவே ஆபிரகாம் காலத்தில் தோண்டப்பட்ட கிணறு. அதை இவர்கள், இந்த மெய்ப்பர்கள் துருத்தி போட்டார்கள். அவர்கள் மீண்டும் அதை தோண்டின பொழுது இந்த மெய்ப்பர்கள் வந்து சொல்கிறார்கள், this well belongs to us, இது எங்களுக்கு சொந்தமானது. அப்ப அதுக்கு பேர் வைக்கிற சித்னா, குவாரல். அவன் என்னிடத்துல போராடுகிறான், அவன் என்னோடு கூட போராடுகிறான். சித்னா என்ற பெயர் வைத்துவிட்டு இன்னொரு இடத்திற்கு அவர் பெயர்ந்து போகிறார். அங்கே பெயர்ந்து போக சொல்லி அவர் சொல்லுகிறார், இப்பொழுது அங்கே ஒரு கிணறு வெட்டுங்கள். அந்த தேசத்தில், அந்த இடத்தில், அந்த வனாந்தரத்தில் அவர்கள் இன்னொரு கிணறு வெட்டுகிறார்கள். அங்கே மேய்ப்பர்கள் வரவில்லை. காரணம், அது வெகு தூரத்தில் இருக்கிறது. மெய்ப்பர்கள் அங்கே வந்து அவர்களோடு கூட குவாரல் பண்ணவில்லை. அப்பொழுது மெய்ப்பர்கள் வந்து, இந்த ஈசாக்குடைய மெய்ப்பர்கள் வந்து சொல்கிறார்கள், ஐயா, நாங்கள் தண்ணீரை கண்டோம், அவர்கள் வந்து எங்களோடு வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்ப ஈசாக்கு சொல்றார், ரெகபோத், கர்த்தர் நம்மை பலுகவும் பெருகவும் செய்கிறார். ஈசாக்குடைய நிலத்தில் விளைந்த பலன்கள் கொடுமையாயிருந்தது. கர்த்தர் சொன்னால் அது கொடுமையாய் இருக்கும். மாம்சத்தில் நாம என்ன பிளான் போட்டாலும் அது கொடுமையாக வராது. சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில மரத்துக்கு உரம் வைப்பாங்க, அதை வைப்பாங்க, இதை வைப்பாங்க. அது கனிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக சின்னதாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். அதனால தான் சொல்றாரு, நீ விதைக்கிறதும் போது மழை பெய்யும், மழை பெய்து அதை வளர பண்ணும், அது நல்ல கொடுமையானதை தரும். அது உனக்கு ஆகாரத்தை தரும். அந்த ஆகாரம் புஷ்டியும் கொடுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அது சாவி போனதாக இருக்காது. ஒரு வாழை மரம் நட்டிருந்தால் அந்த வாழை மரத்தில் குலைகள் அவ்வளவு பெரிதாக இருக்கும், புஷ்டியா இருக்கும். ஒரு பலாமரம் வைத்திருந்தால் அந்த பலாமரத்தினுடைய கனிகள் அவ்வளவு புஷ்டியாக இருக்கும். ஒரு மனிதன் சொல்லுகிறார், என் தோட்டத்திலேயே ஒரு கனி, ஒரே ஒரு பலாமரம் மாத்திரம், அதனுடைய காய் நாங்கள் பார்ப்போம், அந்த மரத்துல ஒரு 4-5 காய், 10 காய் அவ்வளவுதான் இருக்கு, அதுக்கு மேல வராது. நாங்க ஒரு முறை
அதை அறுக்க முற்பட்ட போது அந்த பலாக்காயை அறுக்க மரத்துல ஏறினவன் அதை அறுக்க முடியாது என்று சொல்லி இறங்கி விட்டான். அப்புறம் என்னன்னு கேட்டா அது அவ்வளவு பெருசா இருக்கு, அது கீழே விழுந்தா வெடிச்சிரும். அப்ப அதற்கு கயிறெல்லாம் கட்டி அறுத்து கீழே இறக்கி அவர்கள் அந்த பலானுடைய இடையை போட்ட போதுதான் தெரிந்தது ஒரு பலாப்பழம் 300 கிலோ இருந்தது. இன்றைக்கும் 100-150 கிலோ வரை பலாக்காய்கள் பலாப்பழங்கள் காய்க்கத்தான் செய்கிறது. அதான் செழுமை, அதான் கொழுமை. நம்முடைய நிலங்களில் உண்டாகிற பயிர்கள் நெற்கள் முத்துக்களா இருக்கும், சிலது சாவி போய் கிடக்கும், அதல்ல முத்துக்களா இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கொடுமையும் செழுமையானதை தருவேன். அது மாத்திரமல்ல, நீ அந்த தேசத்துல உன் ஆடு மாடுகள் மேய்வதற்கு விஸ்தாரமான இடம், அந்த இடத்தில் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். இந்த காலை வேளையில் நீங்கள் விதைக்க விதை இயேசுவின் அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் கொழுமையானவர்களாய் மாறுவார்கள், அவர்கள் சபைக்கு ஆசீர்வாதமாய் தேவனுடைய திட்டத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். அவர்கள் மேய்ச்சல் விசாரமான இடத்துல இருக்கும். உங்களை கொண்டு கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். நீங்கள் ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் என்றே வந்தவர்கள், விக்கிரகத்தை வேண்டாம் என்று வந்தவர்கள், பொல்லாத சத்துருடைய கிரியைகளை வேண்டாம் என்று வந்தவர்கள். அப்படி நீங்கள் வந்தபடினால கர்த்தர் உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார், நிறைவான ஆசீர்வாதத்தோடு உங்களை அனுப்புவார். இந்த காலை வேளையில் அந்த நன்மைகள் உங்கள் அருகில் இருக்கிறது. நீங்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். விதைக்க வேண்டியது நீங்கள், மழையை கொடுக்க வேண்டியது அவர், அதை விளைய செய்ய வேண்டியது அவர், நீங்கள் அறுக்க வேண்டியது நீங்கள். அது கொழுமையும் செழுமையுமா இருக்கும். அது பெரிய மந்தையை உண்டாக்கும். இந்த காலை வேளையில் விதைங்கள், அறுக்கும் பொழுது அது மழை பெய்யும், பின்பு விளையும், அறுப்பீர்கள். பெரிய செழுமை கொடுமையை காண கர்த்தர் உதவி செய்வார். ஆமென்.